கடந்த 3 நாட்களில் இஸ்ரேலானது மொத்தமாக 6 நாடுகளின் மீது சர்வதேச விதிகளை மீறி தன்னுடைய மிலேச்சத்தனமான தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. கத்தார், யெமன், லெபனான், சிரியா, துனிசியா மற்றும் பலஸ்தீனம் என்ற மத்திய கிழக்கு பகுதியில் காணப்படுகின்ற 6 நாடுகளின் மீது தங்களுடைய அரசியல் அத்துமீறல்களை காட்டியிருக்கின்றது. இது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் பரந்த அளவிலான போர் வெடிக்கும் அபாயத்தையும் உருவாக்கி இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை அன்று கத்தாரின் தலைநகர் தோஹாவில் அமெரிக்காவில் புதிதாக முன்மொழிக்கப்பட்ட இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான ஹமாஸ் தலைவர்களின் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இஸ்ரேல் குறிவைத்த விமான தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இந்த தாக்குதலில் ஹமாஸினுடைய மூத்த தலைவர் கலீல் அல் ஹையாவின் மகன், அவரது அலுவலக இயக்குனர், 3 பாதுகாப்பு வீரர்கள் மற்றும் கட்டாரினுடைய பாதுகாப்பு அதிகாரி உட்பட மொத்தமாக 6 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அத்தோடு இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதலை தோல்வி அடைய செய்யும் வகையில் ஹமாஸினுடைய முக்கியமான தலைவர்கள் இந்த தாக்குதலில் இருந்து தப்பி இருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். மேலும் இங்கே நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், இந்த தாக்குதல் நடைபெற்ற இடத்தில் இருந்து வெறும் 35 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் தான் அமெரிக்காவினுடைய சென்கோம் என்று கூறப்படுகின்ற மத்திய கட்டளை தளமும் காணப்படுகின்றது. இவ்வாறு அவர்களுடைய மத்திய கட்டளை தளம் காணப்படுகின்ற போதிலும் இது தொடர்பான அறிவித்தல்களை முன்கூட்டியே அமெரிக்கா கட்டாருக்கு அறிவிக்கவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயம். ஏனென்றால் 35 கிலோமீட்டருக்கு அப்பால் அவர்களுடைய மத்திய கட்டளை தளம் இருக்கின்ற காரணத்தினால் இவர்களுக்கு தெரியாமல் இந்த தாக்குதல் நடப்பதற்கு 1% கூட வாய்ப்புகள் இல்லை. ஏற்கனவே இது தொடர்பான விடயங்களை நாங்கள் கட்டார் அரசாங்கத்திடம் கூறிவிட்டோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஒரு கூற்றினை முன்வைத்த போதிலும் அந்த கூற்றினை கட்டார் அரசாங்க தரப்பில் இருந்து முற்று முழுதாக நிராகரித்திருக்கின்றார்கள். தாக்குதல் நடந்ததற்கு 10 நிமிடங்களுக்கு பிறகு அமெரிக்காவில் இருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது என்றும் தாக்குதலுக்கு முதலான முன்னறிவித்தல் கிடைத்தது என்பது முற்றிலுமான ஒரு பொய் என்றும் கூறியிருக்கின்றார்கள். எங்குதான் ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிக்க வேண்டும். முதல் அறிக்கையின்படி அமெரிக்க அரசாங்கமானது இந்த தாக்குதல் தொடர்பாக நாங்கள் முன்கூட்டியே கட்டாருக்கு அறிவித்து விட்டோம் என்று கூறியது. இந்த கூற்றினை கட்டார் அரசாங்கம் நிராகரித்த போது இந்த தாக்குதல் நடக்கப் போவது என்பது தொடர்பாக எங்களுக்கு எந்தவித அறிவித்தலும் கிடைக்கவில்லை என்று முன்னுக்கு பின் முரணான அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றது. இதிலிருந்து தெளிவாக தெரிகின்றது, இந்த தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் தொடர்பு இல்லாமல் இந்த ஒரு தாக்குதல் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பது. கட்டாரனுடைய தாக்குதல் நடப்பதற்கு முதல் நாளான திங்கட்கிழமை அன்று இஸ்ரேல் விமானங்கள் லெபனானின் பெக்கா மற்றும் ஹெர்மல் மாவட்டங்களில் தங்களுடைய தாக்குதலை நடத்தியதில் குறைந்தபட்சம் 5 பேராவது உயிரிழந்திருப்பார்கள். இந்த தாக்குதலானது ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத களஞ்சியத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என்று அவர்களுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்ற போதிலும் அதற்கு போதுமான ஆதாரங்கள் எதுவும் அவர்களால் நிரூபிக்கப்படவில்லை. இதிலும் ஒரு குறிப்பிடத்தக்கதாக ஒரு விடயம் காணப்படுகின்றது. கடந்த வருடம்தான் லெபனானுடன் போர் நிறுத்தம் செய்வதாக ஒரு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டது இஸ்ரேல். இருந்த போதிலும் அதற்கு பிறகும் அவர்களுடைய அன்றாட தாக்குதல்களை தொடர்ந்தும் நடத்துவது என்பது சர்வதேச விதிகளை மீறுவதற்கு ஒரு உதாரணம் இருக்கும் என்றால் அது இதுதான் என்ற அளவுக்கு காணப்படுகின்றது. லெபனான் மீது தாக்குதல் நடத்திய அதே திங்கட்கிழமை இரவு பகுதியில் சிரியாவில் காணப்படுகின்ற ஹோம்ஸ் விமானப்படை தளம் மற்றும் லத்தாக்கியா அருகில் உள்ள ராணுவ முகாம் மீது இவர்களுடைய தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். சிரிய அரசாங்கமானது இஸ்ரேலினுடைய இந்த நடவடிக்கையினை வெளிப்படையான அத்துமீறல் என்றும் இது சர்வதேச சட்ட விதிமுறைகளுக்கு முரண்பட்டது என்றும் எச்சரித்திருக்கின்றது. கடந்த 2024ஆம் ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை சிரியா மீது இஸ்ரேல் மேற்கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்க விடயம். அதே திங்கட்கிழமை இரவுதான் துனிசியா நாட்டில் காணப்படுகின்ற ஃபெமிலி போட் 2 மீது இஸ்ரேலினுடைய ட்ரோன் விமானம் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக கட்டாருக்கு தாக்குதலினை மேற்கொண்ட தினத்திலிருந்து அடுத்த நாளான புதன்கிழமை அன்று யெமன் நாட்டின் தலைநகரான ஜானாவில் காணப்படுகின்ற விமான நிலையத்தின் மீது இவர்களுடைய தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. கடந்த மாதம் கூட இதே விமான நிலையத்தில் இவர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதும் இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம். இந்த நிலைமையில் தான் காசாவினுடைய நிலைமை இன்னும் மோசமடைந்திருக்கின்றது. கடந்த 3 நாட்களில் மட்டும் 150க்கும் மேற்பட்டவர்கள் இவர்களுடைய தாக்குதல்களினால் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் 540க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். மருத்துவமனைகள் எல்லாம் நிரம்பி வழிகின்றது. கட்டிடங்கள் இடிக்கப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கானோர் வீதிகளில் தஞ்சம் இல்லாமல் அலைகின்றார்கள். 2023 அக்டோபர் மாதம் தொடங்கிய போரிலிருந்து இதுவரை 64,000க்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதில் 100கணக்கானோர் பசியால் இருந்தவர்களும் உண்டு. ஆரம்பத்தில் காசாவினுடைய போராக ஆரம்பித்த இந்த போர் இப்பொழுது ஒரு பிராந்திய போராக மாறி வருகின்றது. கடந்த 72 மணி நேரத்திற்குள் இஸ்ரேல் மத்திய கிழக்கில் காணப்படுகின்ற 6 நாடுகளின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஒவ்வொரு தாக்குதலும் மத்திய கிழக்கை ஒரு பரந்த போருக்குள் இழுத்து செல்லும் அபாயத்தை அதிகரிக்கின்றது. இவ்வளவு தாக்குதல்
நடக்கின்ற போதிலும் அமெரிக்காவானது இஸ்ரேலை எதிர்த்து எந்தவித கேள்வியும் கேட்கவில்லை என்பதுதான் ஆச்சரியத்திற்கு ஒரு விடயம். ஆனால் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில் காணப்படுகின்ற போர் நடவடிக்கைகளுக்காக மட்டும் தொடர்ந்தும் குரல் கொடுத்து கொண்டிருக்கும் டொனால்ட் ட்ரம்பினுடைய குரல் மத்திய கிழக்கில் இறந்து போகின்ற சிறு குழந்தைகளுக்காக ஒலிக்கவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். மேலும் மத்திய கிழக்கில் நிலவுகின்ற பதற்றங்கள் தொடர்பாக புதிய செய்திகள் கிடைக்க பெற்றால் அதனை உடனுக்குடன் அறிய தருவதற்கு நான் தயாராக இருப்பதால் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக தொடர்ந்தும் செய்திகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.